Hi friends, today's topic இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு ஜாப் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓபனிங் இருக்கு அப்படினு சொல்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. சோ அத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, யாரை கான்டாக்ட் பண்றது அப்படினு சொல்லி ஒரு தெளிவா இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க फ्रेंड्स and family members இந்த ஜாப் ரிலேட்டடா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்கை தாராளமா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதையும் தாண்டி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரல ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் இல்லை வீடியோ வந்து பார்ப்போம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற அசோக் லைலாண்டில் இருக்கக்கூடிய ஜாப் வேகன்சி லொக்கேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹொசூர் லொக்கேஷனில் இருந்து தான் இந்த ஒரு ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்ங்க, அதாவது ஒசூர் அசோக் லைலாண்ட் யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் டிரைவருக்கான ஜாப் வேகன்சி இப்போ கரெக்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி வெண்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரக் டிரைவர்ஸ் வந்து இமீடியட்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14,000லேருந்து 17,000க்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இந்த வேரியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்களுக்கான சேலரி வந்து மாறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல்ஸ்க்கான லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர் ட்ரக் டிரைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு ஜாபுக்கு வந்து குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கான கான்டாக்ட் நம்பர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வெண்டாருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக அவங்ககிட்ட இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எகைன் சொல்ல இந்த தேர்ட் பார்ட்டி வெண்டார் கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு ஜாப் ரிலேட்டட் யாராவது சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் ஜாப் ஓப்பனிங் அசோக் லைலாண்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்கக்கூடிய அசோக் லைலாண்ட் யூனிட் 2ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஜினியர் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 95,000 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இது வந்து வேரி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. எகைன் இந்த ஒரு விஷயமும் தேர்ட் பார்ட்டி வெண்டர் கிட்ட இருந்தால் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னா எந்தெந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ தாராளமாக இந்த ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக நம்மகிட்ட எதிர்பார்க்குறது ஸோ குட் இங்கிலீஷ் நாலேஜ் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஹார்ட்வேர் காம்பனண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சன், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜும் இது ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஜாப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங் ஃபார் அசோக் லைலாண்ட். ஸோ தேர்ட் பார்ட்டி வெண்டர் கிட்ட வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜாப்க்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வேறு ஏதாச்சும் நீங்கள் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் டேரெக்டாக பிங் பண்ணி கூட என்கிட்ட ஏதாச்சும் டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணவும் தயாராக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.